வணக்கம். ஒரு பிகினர் குறைவான அமௌண்ட்டோட ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வரார் அப்படின்னா, அவர் வச்சிருக்கிற பணத்துக்கு என்ன ஸ்டாக் வாங்கணுமோ அத வாங்க முடியும். அந்த ஸ்டாக்கோட ஏற்றம் இறக்கறத பொறுத்து தான் அவரோட இன்வெஸ்ட்மென்ட் அப்ரிஷியேட் ஆயிருக்கா, இல்ல டிப்ரிஷியேட் ஆயிருக்கான்னு தெரியும். ஸோ, இப்போ இதில வந்து என்னன்னா, நான் வச்சிருக்கிற பணத்தில ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். மல்டிபிள் செக்டார்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆ எனக்கு ஒரு ஸ்டாக்க டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல அப்டின்னா, அதுக்கான ப்ராடக்ட்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ, அத தான் டீட்டெயிலா இங்க பார்க்க போறோம். ரொம்ப குறைவான அமௌண்ட் மல்டிபிள் ஸ்டாக் அதாவது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ETF அப்படின்றது ஒரு ட்ரேடிங் யூனிட் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிர்வகிக்கிற ஏஎம்சி அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா வச்சிருக்கிறாங்க. இதில என்ன பெனிஃபிட் அப்படின்னா, குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நீங்க குறைவான அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ரூ. 1000க்கு மேல இருக்கிற ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்கணும்னா ரூ. 1000 வச்சிருக்கணும். ரூ. 1000 கிட்ட இருக்கிற ஸ்டாக்குக்கு. ரூ. 500 ஸ்டாக்னா ரூ. 500 வச்சிருக்கணும். பட் இங்க வந்து என்னன்னா, நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ரூ. 1000 வச்சுட்டு பண்ண முடியுமானா, கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி 50யோட எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நிஃப்டில இருக்கிற அந்த கம்ப்ளீட் எல்லா ஸ்டாக்லயும் நிஃப்டில என்ன வெயிட்டேஜ் இருக்கோ, அதே வெயிட்டேஜ் ப்ரொபோர்ஷன்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரூ. 200 ரூ. 300 இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த யூனிட் பிரைஸ் என்ன அப்படின்றத பொறுத்து. ஸோ, இப்போ இதில என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நார்மலா நீங்க ஒரு ஷேர வாங்குறத விட லோ காஸ்ட் இந்த ETF. ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டான அ அ அதாவது என்ன பிரைஸ்ல இருக்கு, எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு எல்லாமே பார்க்க முடியும். 3வது தான் ரொம்ப முக்கியம். ரூ. 1000க்கு நான் ஒரு ஸ்டாக்க வாங்குறதும், ரூ. 1000க்கு நான் ஒரு ETF வாங்கும்போது, ETFல ரிஸ்க் ரொம்ப குறைவு. ஏன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கையோ, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் கம்பெனி மட்டும் இல்லாம, நான் ஒரு ETF வாங்குறதுனால டைவர்சிஃபைடு அ என்னோட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனால ரிஸ்க்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது யாருக்கானது அப்படின்னா, பிகினருக்கானது, லாங் டெர்ம் இன்வெஸ்டாருக்கானது. அதுக்காக ஷார்ட் டெர்ம்ல செல் பண்ண முடியாதுடா. இன்னைக்கு வாங்கி நீங்க என்னைக்கு வேணா செல் பண்ணிக்கலாம். ஸோ, அது உங்களோட சாய்ஸ். பட் இது லாங் டெர்ம் ஃபோக்கஸ் வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு இது பெனிஃபிஷியலா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல என்னென்ன டைப் ஆஃப் ETF இருக்கு? கமாடிட்டி ETF அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேட்டகரி. அதுல கோல்டு ETF இருக்கு. சில்வர் ETF இருக்கு. நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜுவல்லரியில போய் நகைய வாங்குறத விட, அது நெறைய 10-12% கிட்ட நம்ம எக்ஸ்பென்ஸ் பே பண்ணணும். பட் ஆனா இங்க வந்து ரொம்ப லோ காஸ்ட்ல மினிமம் ஒரு ரூ. 500 ரூ. 1000 நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த கோல்டு ETFயும், சில்வர் ETF மூலியமாவும் பார்க்கலாம். இதுதான் கமாடிட்டி ETF அப்படின்னு சொல்லுவோம். 2வது இண்டெக்ஸ் ETF அப்படின்னு இருக்கு. இண்டெக்ஸ் ETFன்னா என்னன்னா, ஒரு இண்டெக்ஸ் ஓட ETFல அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 51 ஷேர் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல அந்த கம்ப்ளீட் ஸ்டாக்ல நிஃப்டில என்ன வெயிட்டேஜ் இருக்கோ, அதே வெயிட்டேஜ் ப்ரொபோர்ஷன்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா, இன்னும் ஒரு சில இண்டெக்ஸ்லாம் இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இருக்கு. மிட் கேப் 150 இண்டெக்ஸ் இருக்கு. ETF இருக்கு. ஸ்மால் கேப்புக்கான ETFஸும் இருக்கு. இப்போ நான் இந்தியன் மார்க்கெட்ட பத்தி பேசியிருக்கேன். இண்டெக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு, சில்வர்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து குளோபல் மார்க்கெட்ல இருந்து நான் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா, அதுக்கான வாய்ப்பையும் இந்த ETF கிரியேட் பண்ணி குடுக்குது. நாஸ்டாக் 100 ETF அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆங்சங் அதாவது சைனால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் ETF மூலியமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது செக்டார் ETF. செக்டார்னா என்னன்னா, ஒவ்வொரு துறையிலயும் நீங்க ETF மூலியமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஐடி செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஐடி செக்டார் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐடி ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்கிங் செக்டாருக்கான ETF இருக்கு. PSU பேங்க்ஸுக்கான ETF இருக்கு. ஃபார்மா செக்டார், ஆட்டோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்டல் செக்டாருக்கான ETF, கன்சம்ஷன்,
மேனுஃபேக்சரிங் அண்ட் மேக் இன் இந்தியா அதுக்கான ETF இருக்குது. ரியல் எஸ்டேட் செக்டார், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டாருக்கான ETFும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ETFஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ₹1000 வந்து பேங்கிங் செக்டாரில் இருக்கிற ETFை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு 2000 வந்து FMCG ஸ்டாக்ஸோட ETFை சூஸ் பண்ணலாம். அது என்னோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ETFை 10,000 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4-5 ETFஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு 50லேருந்து 100 ஸ்டாக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரே ஒரு ETF மூலயமா நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ETFோட மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு ஸ்பெசிஃபிக்காக ரிஸ்க்கு இங்கே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டாக் நான் வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த ஸ்டாக்கில் திடீர்னு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கிராஷ் ஆகுது இல்லை ஃபால் ஆகுதுன்னா அந்த ரிஸ்க் எனக்கு இங்கே கிடையாது. லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஈஸியாக ஷேர் மாதிரி என்னால் பை அண்ட் செல் பண்ண முடியும். எஸ்ஐபி மூலியமாகவும் பண்ணலாம், லம்சம் மூலியமாகவும் பண்ணலாம். இது வந்து பிகினருக்கானது, லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கானதாகவும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு 50 ஸ்டாக்கை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறதை விட ஒரு பிகினர் ETFை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.